ஹலோ மக்களே, நான் இன்றைய தினம் சூப்பரான ஒரு பூசணிக்காய் சாதம் தாங்க செய்ய போகிறேன். ஸோ அப்படி செய்யலாம் வேண்டி பார்த்துடலாமா? ஓகே, நான் ஒரு ப்ரெஷர் குக்கரில் தேவையான அளவு தண்ணி எடுத்துருக்கிறேன். அதோடு சேர்த்து வெங்காயம் ஒன்று கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி பூசணிக்காயை நான் சின்ன சின்ன பீஸாக வெட்டி எடுத்துக்கிறேன். இது பச்சை அரிசி ஒரு அரை மணித்தியாலம் ஊற விட வேணும். அதுக்கு பிறகு தேங்காய் பாலுமே எடுத்துருக்கிறேன். ஸோ இதோடு சேர்த்து நாங்கள் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்கள், ப்ரெஷர் குக்கரில் தண்ணியை ஊற்றிட்டு அதுக்குள்ளே நாங்கள் ஊற வச்ச அரிசியை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வெட்டி வச்ச வெங்காயம், அதே மாதிரி வெட்டி வச்சிருந்த பூசணிக்காய் எல்லாமே போட்டு தேவையான அளவு உப்பு நாங்கள் சேர்த்துட வேணும். ஸோ தேவையான அளவு உப்பு போட்டிருக்கிறேன். அதே பிறகு தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்தா பிறகு தேவையான அளவு தேங்காய் பாலுமே சேர்த்துருக்கிறேன். ஸோ நாங்கள் 7-8 விசில் விட்டால் எங்களுக்கு பூசணிக்காய் சாதம் ரெடி ஆகிடும். ஓகே, சூப்பரான ஒரு பூசணிக்காய் சாதம் ரெடி ஆகிட்டு குழந்தை பிள்ளைகளுமே விரும்பி சாப்பிடணும். இன்னொரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலான்னு. பாய்.